சேவைகள், ஆற்றிய பணிகள் ஏராளம். அதை எனக்கு முன்னால் பேசியவர்கள் நினைவு கூர்வார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி நாளும் மக்களை பற்றியே நினைக்கிற, மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வெளியிலே சென்று மற்றவர்களிடம் இதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள், பெண்கள், அவர்களுடைய வாக்குகள் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம். நான் வேடிக்கையாக சொல்வதுண்டு. நீங்களெல்லாம் மெஜாரிட்டி, ஆண்களாகிய நாங்களெல்லாம் மைனாரிட்டி என்று சொல்வதுண்டு. நீங்கள் நினைத்தால், பெண்கள் நினைத்தால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். எந்த மாற்றமாக இருந்தாலும் ஒரு குடும்பத்திற்கு வேண்டியது நல்ல உணவு. வறுமை இல்லாமல் அந்த குடும்பம் வாழ வேண்டும். அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், பெற்றோர்கள் ஒரு பைசா, ஒரு ரூபாய், 1000 செலவு செய்யாமல் எல்லா செலவும் அரசே செய்யும்படியான அந்த மாதிரியான கல்வியை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்கும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். கட்டாயமாக படிக்கணும் எல்லா பிள்ளைகளும். கட்டணமில்லாத படிக்கணும், ஃபீஸ் படிக்கணும். அந்த படிப்பும் இந்தியாவிலே பெரிய பணக்காரன் அம்பானி, அவங்க பேர குழந்தைக்கு கிடைக்கிற அந்த தரமான படிப்பு எல்லா பிள்ளைகளுக்கும் இங்கே கிடைக்கணும். கட்டாய படிப்பு, கட்டணமில்லாத படிப்பு, தரமான படிப்பு, சுகமான படிப்பு, சுமையில்லாத படிப்பு, விளையாட்டுடன் கூடிய படிப்பு, இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கிறது. அதனாலே இந்த மாவட்டத்திலே 11 தொகுதியிலே நீங்கள் நினைத்தால் அதிகமான தொகுதிகளிலே நாம் வெற்றி பெற முடியும், வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு நல்ல திட்டங்களை நம்மை போல வேறு கட்சிகள் வைத்திருக்கவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். வைத்திருக்கலாம். ஆனால் ஒப்பீட்டளவிலே பார்க்கும் பொழுது நம்முடைய கட்சியினுடைய கொள்கை அவ்வளவு உயர்ந்த கொள்கைகள். விவசாயிகள் அவர்கள் வாழ்வதற்கான, அவர்கள் வாழ்வாதாரத்திற்கான கொள்கைகள் நம்மை போல வேறு யாரும் வைத்திருக்கவில்லை. 17 ஆண்டுகள் வேளாண் நிழல் நிதி அறிக்கை, அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் செயல் வடிவம் பெற்றால் வறுமையே இருக்காது, விவசாயிகள் வாழ்வார்கள். உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடு நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து என்று சொல்லுவார்கள். இன்னும் சொல்லலாம், நாடுகள் எல்லோரும் சிரித்து கொண்டே இருப்பார்கள். முகத்திலே சோர்வை காண முடியாது. ஆனால் நமது நாட்டிலே, தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதா என்றால் இல்லை. எங்கேயும் நெதர்லாந்தை போன்று, சுவிட்சர்லாந்தை போன்று எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு, சிரித்த முகத்தோடு, வறுமை ஒழிந்து, வளமை பெருகி
அவருடைய பிள்ளைகள் நல்ல கல்வி பெற்று வேலை பெற்று குடும்பத்தை அக்கறையோடு கவனிக்கின்ற அந்த நிலைமையை நாம் கொண்டு வர முடியும். நம்மால் தான் முடியும். ஏனென்றால் நாம் இந்த மக்களை, பாட்டாளி மக்களை பற்றி, பாட்டாளி மக்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு சமுதாய மக்கள் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா சமுதாய மக்களும், எல்லா சமயத்தை சார்ந்த மக்களும் எல்லோரும் ஒருதாய மக்களாக ஒற்றுமையாக வாழ்வு பெற்று வாழ வேண்டும். அவரவர்களுக்கு உரிய பங்கீடு, இடப்பங்கீடு படிப்பிலே வேலையிலே பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கையாக நாம் சொல்லி வருகின்றோம். அந்த வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சொந்தங்கள், நீங்கள் நினைத்தால் நாம் நமது ஆட்சியை கொண்டு வர முடியும். குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், நம்முடைய தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், இங்கு வந்திருக்கின்ற தாய்மார்களை பற்றி நான் சொல்லவில்லை. வராத தாய்மார்களுடைய கணவர்கள் சில பேர் அல்லது பல பேர், சில ஊர் அல்லது பல ஊர் நாம் மளிகை கடைக்கு சென்று மாதந்தோறும் பல சரக்குகளை வாங்குகின்றோம். பல சரக்குகளை வாங்குகின்றோம். இப்பொழுது சரக்கு என்று சொன்னாலே அதற்கு புதிய புதிய பொருள். அவன் இதை போகிறான்னு என்ன தள்ளாடிட்டு போகிறான், ஒன்றும் இல்லை, அவன் சரக்கு சாப்பிட்டுருக்கான். இன்னொருத்தன் 2-3 பையன்கள், அவன் ஒரு மாதிரியாக நடக்கிறான், அவன் இவனோட சண்டை போடுறான், இவனை அடிக்கிறான், கடைசியில் கொலையிலே முடியுது. என்ன காரணம்? அவன் கஞ்சாவுக்கு அடிமையாகிவிட்டான். கஞ்சாவுக்கு. ஆக இப்படியெல்லாம் தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னாலே அந்த காலத்திலே ஒரு பனைமரத்தின் கீழே நின்று பாலை குடித்தாலும் என்ன சொல்லுவாங்க? என்னம்மா சொல்லுவாங்க? கழுது குடிக்கிறான்னு சொல்லுவாங்க. அதற்காக தான் திருவள்ளுவர் ஒரு அதிகாரமே எழுதியிருக்கார், 10 குறள். கள்ளுண்ணாமை என்ற ஒரு அதிகாரம். ஆனால் இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு. டாஸ்மாக் கடை அதிகாரமோ அரசு அதிகாரத்தோடு, அப்புறம் எத்தனை ஒரு ஊரில் அல்லது நகரத்தில் எத்தனை சந்துகள் இருக்கிறதோ அத்தனை சந்துகளிலே சந்து கடை என்று சந்திலேயே விற்கலாம், பொந்திலேயே விற்கலாம். அதே மாதிரி இந்த கஞ்சா, நிறைய போதைப் பொருள்கள். ஆக எங்களுடைய கவலையெல்லாம், நம்முடைய கவலையெல்லாம் இந்த போதைப் பொருள்கள் தமிழ்நாட்டில் எங்கும் விற்கக்கூடாது என்பதற்கான திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது. அதை பற்றிய கவலை எங்களுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. அதனால் ஒரு 3 மாதம் நாங்கள் சொல்வதை அரசு அப்படியே செய்தால் எந்த போதைப் பொருளும் தமிழ்நாட்டிலே இருக்காது. தமிழ்நாட்டிலே இருக்காது. அந்த காலத்திலே பெண்களை வைத்து
நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சங்க காலம் என்று நினைக்கிறேன். பெண்களை வைத்து அப்பொழுது சாராயத்தை வழித்தெடுக்க ஊரல் போடுவார்கள். ஊரல், அந்த ஊரலில் என்னென்னமோ கலந்து, அதில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பண்ணி சாணியும் கலந்துப்பான். பண்ணி சாணியும் ஊரல் போட்டு ஆற்றோரங்களில், அதில் காடுகளில் ஊரல் போட்டு அதை மக்களுக்கு விற்பார்கள். சாராயம் என்று சொல்லி அது கள்ளச்சாராயம். ஆனால் இப்பொழுது அரசே விற்க ஆரம்பிக்க, இதை குடித்தால், இந்த சரக்கை குடித்தால் உயிருக்கு கேடு, வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு கேடு. ஏன் அதை விற்கிற? ஏன் பகிரங்கமாக டாஸ்மாக் கடை 8ஆம் நம்பர், 10ஆம் நம்பர், 109ஆம் நம்பர், 500ஆவது நம்பர் என்று ஏன் விற்கிற? வருமானம் வேணும். எனக்கு அரசாங்கம் அர்த்தத்துக்கு வருமானம் வேணும். வருமானத்துக்கு வழியை என்கிட்ட வந்து தைலாபாரத்தில் கேளு. நான் சொல்கிறேன், 25 வருஷத்துக்கு முன்னாலே அது ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறோம். மாற்று வழி, சாராயத்தை ஒழிச்சிட்டோம்னா வருமானத்துக்கு, அரசு வருமானத்துக்கு என்ன வழி என்பது நான் புத்தகமே போட்டிருக்கிறோம். அரசுக்கு வழிகாட்ட யார் கேட்கிறார்கள்? அதனால்தான் நாம் சொல்லுகிறோம். நான் அடிக்கடி வேடிக்கையாக சொல்வதுண்டு, 3 கடவுள்கள், பிரம்மா, விஷ்ணு, அப்புறம் சிவன். சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 கடவுள்களும் எதிரிலே வந்து இங்கே நின்று, ராமதாஸ் உனக்கு என்ன வேணும், என்ன வர வேண்டும் கேள், உடனே தருகிறோம் என்று சொன்னால் நான் 2 வரம் கேட்பேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு கொசுறு வரமும் கேட்பேன். கொசுறு கடைக்கு போனால், பலசரக்கு கடைக்கு, நான் சொல்கிறது பலசரக்கு கடை, அந்த காலத்தில் கொசுறு கொஞ்சம் போடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வரம், என்ன வரம் உனக்கு வேண்டும் என்று கேட்டால், அந்த மும்மூர்த்திகள், நான் எனக்கு மழை பெய்த அந்த மழை நீர், ஒரு சொட்டு நீர் கூட கடலுக்கு போகக்கூடாது. முதல் வரம் 3 பேர் சேர்ந்து சொல்லிட்டாங்க, கொடுத்தாச்சு. ராமதாஸ் நீ கேட்ட வரம் கொடுத்தாச்சு. 2வது வரத்தை சொல்லு. 2வது வரம், ஒரு சொட்டு சாராயம். சாராயம் என்று சொன்னால் பல பேருக்கு புரியாது. சரக்கு, அது எங்கும் இருக்கக்கூடாது, விற்கக்கூடாது. விற்றால் ஆயுள் தண்டனை, காய்ச்சினால் ஆயுள் தண்டனை. அப்படி ஒரு வரம். 2வது வரம். அப்புறம் 2 வரமும் கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க மும்மூர்த்திகள். அப்புறம் என்னமோ கொசுறு வரன்னு கேட்டேன். என்ன, இப்போ எங்கள் இளைஞர்களெல்லாம், சின்ன பசங்கள்லாம், பெண்களெல்லாம் கிளாஸ்லேயே 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது 5ஆம் கிளாஸ் படிக்கும்போதே என்னமோ கஞ்சான்னு என்னமோ சொல்கிறாங்க. அந்த கஞ்சா பொட்டலத்தை அது பல ரூபத்தில், பல வடிவத்தில் வாயில் போட்டு மெல்றது, அப்படியே சாப்பிட்றது, இப்படியெல்லாம் வந்துடுன்னு சொல்கிறாங்க மும்மூர்த்திகளே. அதுதான் நான் கேட்டுக்கேன். கொசுறு வரம், கொசுறு வரம், கஞ்சா இருக்கக்கூடாது. ஆக 2 வரம், அவருக்கு ஒரு கொசுறு வரம்.
எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு நல்ல சாப்பாடு போட வேண்டும், பெற்றோர்களை பேணி காக்க வேண்டும். இதெல்லாம் தான் நாங்கள் சொல்கிறோம். விவசாயம் செழிக்க வேண்டும், நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் தான் நாங்கள் சொல்லுகிறோம். எல்லா மக்களுக்கும் நாங்கள் பாடுபடுகிறோம். எல்லா மக்களும், எல்லா சமுதாய மக்களும் எங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தவறாக புரிந்து கொண்டு இவங்க வன்னியர்கள் மட்டும்தான் செய்யணும். இப்போ இங்கே சொன்னாங்களே, எத்தனை இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம், எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தோம், முஸ்லீமுக்கு வாங்கி கொடுத்தோம், அருந்ததியருக்கு வாங்கி கொடுத்தோம், எல்லா உலக இந்திய அளவில் ஓபிசிக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தோம். இதெல்லாம் வன்னியர்களுக்கா? வன்னியர்களுக்கு மட்டும்தானா? எல்லா மக்களுக்கும், எல்லா மக்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும். அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அவ்வளோ பேரும் ஒருதாய் மக்களாக நினைத்து நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் பாடுபடுவோம். அதில் வஞ்சனை இருக்காது, உயர்வு தாழ்வு இருக்காது, ஏற்றத்தாழ்வு இருக்காது என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அதனாலே பாட்டாளி சொந்தங்களே, குறிப்பாக தாய்மார்களே, நீங்கள் நினைத்தால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆட்சி மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியும், உங்களால் முடியும். உங்களிடம் 3 சக்திகள் இருக்கிறது: ஆக்கும் சக்தி, காக்கும் சக்தி, அழிக்கும் சக்தியும் உங்களிடம்தான் இருக்கிறது, பெண்களிடம். நீங்கள் நினைத்தால் இந்த சாராயத்தை அழிக்க முடியும், கஞ்சாவை ஒழிக்க முடியும். உங்கள் பிள்ளைகள் பெரிய படிப்பு படிப்பதற்கு உதவ முடியும். ஏனென்றால் உங்களிடம் 3 சக்திகள் இருக்கிறது. ஆண்களிடம் இருப்பதெல்லாம் இதுதான். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி வராங்களோ திருந்தி வரலையோ எனக்கு தெரியல. தாய்மார்கள் தான் சொல்லணும். 7 மணி மாலை 7 மணி ஆனால் நான் கௌரவ தலைவர்கிட்ட சொல்ல உண்டு. அவர் அந்த நேரத்தில் தான் ஊருக்கு புறப்படுவார். ஐயோ, எதிர்க்க வர லாரிக்காரன், பஸ்ஸுக்காரன், காருக்காரன் அவன் நிதானமாக வரமாட்டான், அந்த டிரைவர் நிதானமாக ஓட்ட மாட்டான். அவர் போய் சேர்ற வரைக்கும் நான் கேட்டுன்னே இருப்பேன், போய் சேர்ந்துட்டிங்களா? சேர்ந்துட்டேன். ஏன்னா லாரிக்காரன், பஸ்ஸுக்காரன், கார் ஓட்டி எல்லாம் சரக்கு சரக்கு சாப்பிட்டே விட்டதுனால இந்த சமுதாயம் சரிந்து கொண்டிருக்கிறது. தமிழ் சமுதாயம் மிகப்பெரிய சரிவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒரு தீர்வு காண பெண்களே, உங்ககிட்ட இருக்கிற அபரிவிதமான வாக்குகள், ஓட்டுகள், அதை நீங்கள் எங்களுக்கு அளித்தால் இந்த சமுதாயத்தை சீர்படுத்த முடியும், நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும், விவசாயம் செழிக்கும். உங்கள் பெண் பிள்ளைகள் 19 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள பெண் தெய்வங்கள் என்று நான் சொல்லுவது உண்டு. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தேவதைகள். தேவதைகள் உங்கள் பெண் பிள்ளைகள் எல்லாம் தெய்வங்களாகவும் தேவதைகளாகவும் விளங்க, படிக்க, உத்தியோகத்துக்கு போக, வேலைக்கு போக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு ஓட்டு. அது உங்ககிட்ட இருக்குது. ஆனால் கொஞ்சம் வயசான தாய்மார்கள், நீ என்ன கொடுப்ப
அப்படின்னு. நான் என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ ஒன்றுது இல்லை, ஒரு 300 500 வா கொஞ்சம் நெல் அப்படின்னுது. ஏன் 500 300ன்னு சொன்னிய, அது 500 கூட அப்படின்னுது. அது நம்மகிட்ட எங்கே இருக்குது 500? சொல்லுப்பா. நாம் அதுங்கிட்ட என்ன சொன்னாலும் உன் பேத்திகள் பேரன்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் பாடுபடும். அதுங்க படித்து நீ இப்போ கொடு, நீ எவ்வளோ வச்சுக்கிற கொடு. அவன் கேட்குறான், ஆம்பளை நீ எவ்வளோ குவார்டர் வச்சு கொடுப்பியா, இல்லை ஆஃபை கொடுப்பியா, இல்லை ஃபுல்லு கொடுப்பியான்னு. எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாதுப்பா, தண்ணி கூட இல்லை. இந்த மேட்டூர் தண்ணியும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் நிறைய கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இதெல்லாம் ஃபுல்லு ஆஃபு குவார்டர்லாம் கிடையாது, நீ ஓட்டு போடுப்பா அப்படின்னா பார்க்கலாம். அவன் சொல்கிறது பார்க்கலாம். இப்படி பார்க்கலாம்னு சொன்னால் இந்த தாய்மார்கள் ஒருங்கிணைந்து ஒரு பைசா நான் வாங்க மாட்டேன், பாட்டாளி மக்கள் கட்சி தான் நல்ல கட்சி, நாணயமான கட்சி, வித்தியாசமான கட்சி, எங்களுக்காக பாடுபடுகிற கட்சி, அதனால் அதுக்கு தான் என் ஓட்டு. நீ காசு கொடுக்குறியா கொடு, வாங்கிக்கிறேன். ஆனால் நான் போட போகிறது இந்த சேலத்து மாம்பழம், சேலத்து மாங்காய். அது வெளியில் சொல்லாது. யார் வந்து கட்டாலும் அந்த வயசான பாட்டி ஓட்டு யார் உனக்கு தான் சொல்லும். ஆனால் மனசில் என்ன இருக்குதுன்னா சேலத்து மாம்பழம், சேலத்து மாங்கனி. அப்படி அந்த எண்ணம் அந்த பெண்களுக்கு இருந்தால் என்ன ஆட்சி இது? நம்ம ஆட்சி. அதனால் இவ்வளோ நன்மைகள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரி நன்மைகள்னு சொன்னால் கிடைக்கும்னா 3 மணி நேரம் 5 மணி நேரம் பேசலாம். 5 மணி நேரம் பேசுவோம். இவ்வளோ நன்மைகள் இருக்கா? எங்களுக்கு தெரியாமல் போச்சு, சொல்லின்னா இருக்கிறோம் நாங்கள். இப்போ இந்த அருள் சொல்கிறார் எம்எல்ஏ, சிங்கம் மாதிரி கட்சித்தார். அவர் இப்படி கட்சிப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. எம்எல்ஏ அருள் இப்படி உங்களுக்காக பாடுபட இளைஞர்கள் நிறைய பேர் சட்டமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பணும். அப்போ தான் நம்ம ஆட்சி வரும். அதனால் இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து இந்த சேலத்து மண் சாதாரண மண் அல்ல, சேலத்து மண் சாதாரண மண் அல்ல. அதுதான் இளைஞர்கள் இல்லை. அதாவது எனக்கு தேவை 2000 இளைஞர்கள், இளம்பெண்கள். ஒவ்வொரு இளைஞரும் இளம்பெண்களும் 100 ஓட்டு. அப்போ எவ்வளோ ஆகுது? 1,00,000 ஓட்டு ஒரு சட்டமன்றத்துக்கு போதும். 2000 இளைஞர்கள், இளம்பெண்கள் நம்மகிட்ட அவ்வளோ பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 100 பேர் கைகோர்த்து சேர்ந்து போய் தெரு தெருவாக, வீடு வீடாக, நகரங்களில், வார்டில் போய் 100 ஓட்டு வாங்க முடியாதா? அதனால் முடியும். அதனால் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, மீண்டும் உங்கள் மாவட்டத்துக்கு தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி விழா கொண்டாட
நான் வருவேன். அந்த பாராட்டு கூட்டத்திற்கு நான் வருவேன். நீங்களும் வாருங்கள். ஆனால் மறக்காமல் உங்கள் ஊர் பழத்தை தான் சின்னமாக நாங்கள் வச்சுருக்கிறோம். மாங்கனி, சேலத்து மாங்கனி. ஆனால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் சொன்னதை போய் மற்றவர்களுக்கு உங்கள் பக்கத்து வீடு, எதிர் வீடு, அவங்களுக்கெல்லாம் இதை சொல்லுங்கள். சொல்லி ஒரே ஒரு முறை மாம்பழத்துக்கு ஒரே ஒரு முறை. அதனால் உங்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி.